ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜயோட ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஜய பத்தின, விஜயோட அடுத்த படத்த பத்தின ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கேன். வாங்க பேசலாம். சோ நடிகர் விஜய பத்தி நாம பேசுறதா இல்ல அரசியல்வாதி விஜய பத்தி பேசுறதா அப்படின்னு தெரியல. பட் நமக்கெல்லாம் விஜய் எப்பவுமே ஒரு நடிகரா தான் ரொம்பவே பிடிக்கும். அப்படிதான் நாம பார்த்து அவரை ரசிச்சிருக்கோம். சோ அதனால இப்ப நாம நடிகர் விஜயா நினைச்சு பேச போறோம். சோ அவரோட படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, சோ விஜயோட படம் லாஸ்டா ரிலீஸ் ஆனது கோட் ரிலீஸ் ஆயிருந்தது. அடுத்த படம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வினோத் அவர்கள் தான். அவங்களோட சைட்ல இருந்து ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் விஜயோட லாஸ்ட் படம் அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு. சோ அதோட ஷூட்டிங்லாம் தான் ரொம்பவே விறுவிறுப்பா அடிக்கடிக்கு போய்கிட்டு இருக்கு. சோ விஜய் திடீர்னு அரசியல்ல இருந்து காணாம போயிடுறாரு அப்படின்னா அது அந்த ஷூட்டிங்க்கு தான் அவர் போயிட்டு இருக்காரு. சோ அதை தாண்டி இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இதை யாரு வாங்கியிருக்காங்க, எந்த பிக்சர்ஸ்ல இது வெளியாக போகுது அப்படிங்கிற அந்த அப்டேட் தெரிஞ்சுக்காம விஜயோட ரசிகர்கள்லாம் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்னடா இது வெறும் அரசியல் பத்தியே வருதே, விஜயோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சினிமாவை பத்தியும் அவரோட படங்கள் பத்தியும் எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு சோ இது ஒரு ஐ ட்ரீட்டா அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ விஜயோட ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. இப்ப கிடையாது, 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஏன் இது அவ்வளவு நாள் தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜனநாயகன் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட அது அரசியல் கொஞ்சம் சாயல் இருக்க படம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம டைரக்டா அதையே இப்ப சொல்ல முடியாது. கூடிய சீக்கிரமே பாத்தீங்கன்னா 2026ல சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது. சிஎம் எலெக்ஷன் நடக்க போகுது. நம்மளோட விஜய் அதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு அரசியல் களத்துல இறங்கி எல்லாமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுமே நமக்கு தெரியும். சோ மேபி அந்த டைமிங்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா விஜயோட அந்த படம் மக்கள் மனசுல நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அதை பார்த்து ரசிச்சு கூட மேபி ஓட்டா மாறும். அதாவது ரசிகர்கள் எல்லாம் ஓட்டா மாறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு சில இந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி தான் அவங்க பொங்கல் அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விஜயோட ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த படத்தோட லைசன்ஸ், அதாவது தமிழ்நாடு தியேட்டர் ரிலீஸோட லைசன்ஸை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. சோ அவங்க தான் இதை வெளியிட போறாங்க. இதுக்கப்புறம் இந்த படம் எப்ப வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்க முடிவு பண்றதுதான் இருக்கும். சோ அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி தான் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2026ல சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சோ அதுல நம்ம விஜயுமே போட்டி போடுறாரு, சிஎம் எலெக்ஷன்ல நிக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் பிளஸ் அரசியல் இது ரெண்டும் சேர்ந்து அவருக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்ட்டு அவருமே ஃபீல் பண்றதா ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வருது. சோ அதனாலதான் இந்த படத்தை பொங்கல் அப்போ வச்சிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் ஏப்ரல் மேல எலெக்ஷன் வந்துடும், ரிசல்ட்டே வந்துடும். சோ இதுவும் அதுவும் ஒன்னா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளோட எதிர்பார்ப்புகள் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம திரும்பவும் நடிகர் விஜயா அவரை பார்ப்போமா இல்ல அரசியல்வாதி விஜயா சிஎம் விஜயா நம்ம பார்ப்போமா அப்படின்றது நமக்கே தெரியல. சோ அந்த அளவுக்கு எல்லா விஷயமுமே ரொம்ப ஆச்சரியமா நடந்துகிட்டு இருக்கு விஜயோட விஷயத்துல அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்துல விஜய் கூட யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயின் லீட் ரோல் அதாவது ஹீரோயினியா பூஜா ஹெக்டே பண்ணிருக்காங்க, அண்ட் மமிதா பைஜு பண்ணிருக்காங்க, அண்ட் கௌதம் மேனன், பாபி தியோல், பிரியாமணி இவங்க எல்லாருமே பண்ணிருக்காங்க. பிரியாமணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு கம்பேக் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இவ்வளவு பெரிய பெரிய நடிகைகள்லாம் நடிச்ச இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர்களோட மத்தியில ரொம்பவே பெரிய அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ எப்படி அஜித் படத்துக்கு இப்ப குட் பேட் அக்லிக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ அதை விட பல மடங்கு எதிர்பார்ப்பு இந்த ஜனநாயகன் படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மக்களோட கருத்து கணிப்புமே சொல்லி இருக்கு. ஏன் அப்படின்னா பொதுவா ஒரு நடிகரா மட்டும் இருந்து அவரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது பெரிய அளவுல இருக்காது. அரசியல்வாதியா இப்ப அவர் மாறிட்டாரு. சோ அரசியல் சம்பந்தப்பட்ட கடைசி படமா வருது, அது எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் மக்கள் மத்தியில ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை விஜயும் சரி அந்த படத்தோட டைரக்டர் வினோத்தும் சரி ஃபுல்ஃபில் பண்ணுவாரா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ விஜய் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஜனநாயகன் படத்தை நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தின டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஹுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.